தனது கள்ளக்காதலன் குறித்து 13 வயது மகனுக்கு தெரிந்துவிட்டதால் பாலூட்டி வளர்த்த மகன் என்றும் பாராமல் அவனை படுகொலை செய்துள்ளார் இந்தியா பீகாரை சேர்ந்த ஒரு கொடூரத்தாய். ரோமா குமாரி எனும் அம்மாது ஓர் ஆசிரியை என்பது கூடுதல் அதிர்ச்சியாகும். ஆசிரியர் பயிற்சியில் இருந்தபோது ஓர் ஆடவருடன் ரோமாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு அதுவே கள்ளக்காதலாக மாறியது. விஷயம் எப்படியோ மகனுக்கு தெரியவர தாயுடன் அவன் சண்டை போட்டுள்ளான். தாயோ எங்கே கணவருக்கு உண்மை தெரிந்துவிடுமோ என்ற பயத்தில் மகனை அடித்தே கொன்றார். கொடூரம் அதோடு நிற்கவில்லை. ஆதாரத்தை மறைக்கும் முயற்சியில் மகனின் உடலை சாலையோர புதரில் போட்டு அவர் தீ வைத்தார். இதில் ரோமாவுக்கு அவரின் கள்ளக்காதலன் நிர்மல் உடந்தை வேறு. தீயில் கருகிய உடல் பின்னர் கண்டெடுக்கப்பட்டு போலீஸ் விசாரணையும் தொடங்கியது. கடைசியில் ரோமா குமாரியின் கூட்டு அம்பலமானது. அவர் கைதாகி இப்போது விசாரணை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கள்ளக்காதலன் தலைமறைவாகிவிட்டான். கட்டிய மனைவியின் துரோகம், ஒரு பாவமும் அறியாத மகனின் கொடூர மரணம் என ஒரே நேரத்தில் இரட்டை அதிர்ச்சியில் மூழ்கியுள்ள ரோமா குமாரியின் கணவர் மனைவிக்கு மரண தண்டனை விதிக்க வலியுறுத்தி வருகிறார். இது மனிதாபிமானம் அல்லாத செயல் மட்டுமல்ல, மன்னிக்கவே முடியாத குற்றமென அவர் கூறினார். ரோமா குமாரி தனது பெண் பிள்ளையையும் அடித்து துன்புறுத்தினாரா என்பது குறித்து போலீஸ் விசாரித்து வருகிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.